கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீடு இப்போது ரொம்ப நாங்கள் ரூட் போட்டோம். அது எனக்கு ரொம்ப நாள் வாஞ்சு ஓடு போட்டப்போ எங்களுக்கு வீடு கட்டும்போது ஒரு கையில் பைசா இல்லைன்னு ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப மழையிலையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மழை வரும்போதும் ரொம்ப சிரமப்படுவோம், வெயில் அடிக்கும் போதும் என்னால் உடம்பு சரியாதாச்சு. அதாலேயே நல்லா இருக்கும்போதே என்கிட்ட பைசா இல்லையப்பா, ஆனால் எனக்கு வாஞ்சு இருக்குது. எனக்கு ஆண்டவருக்கு என் ஜபத்தில் வச்சுட்டே இருந்தேன். ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு, அந்த வார்த்தை வச்சு நானும் ஜபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு அதை கட்டுவோன்னு அந்த ஒரு இது கூட இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் சபையில் ஐயா சபைக்காக காணிக்கை பண்ணிட்டு இருந்தார். சின்ன உங்களால் உங்களால் மொத்தமாக கொடுக்க முடியும்னா மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் என்ன பண்ணேன், சரி நம்ம நிலைமைக்கு முடியாது தான், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய தொகை தான். அதை மாதம் நான் வேறு வேலைக்கு போகும்போது நான் தைரியமாக என்னோடய காணிக்கை கொடுத்துருவேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு என்கிட்ட தான் எல்லா காசும் இருந்தாலும் அந்தந்த தேவைக்கு தான் வரும். சரி, அதெல்லாம் நான் பார்க்காத ரொம்ப குழப்பமாக இருந்து என்ன பண்ணுறது, என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் சேமிக்கவும் செஞ்சேன். அதுக்காக சரி சீட்டு போட்டு வைப்போம், நம்ம அது முடிஞ்சதுக்கு பார்த்துக்கலாம். திடீர்னு நான் எதிர்பார்க்கல. போன வருஷத்தில் நம்ம நம்ம அந்த மாதிரி ஆரம்பிப்போம் வேலையை அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல நாங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஆலோசனைக்கு எடுத்து நாங்கள் தரோன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துட்டாங்களே கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வேலையில் இறங்கிட்டேன். பார்த்தா சொன்ன இடத்துல எனக்கு பைசா கிடைக்கல. நான் போட்டோமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஐயா என்னம்மா அப்படின்னு ஐயாவுக்காக நாங்கள் கேட்டிருந்தோம். ஐயாட்ட இந்த ப்ரேயர் பண்ணுறது ஸ்டார்டிங்கில். அப்போது என்னம்மானாரு, தெரியலையா, நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புகிறேன், அது மட்டும் தான் சொன்னேன். ஆண்டவர் தான் நம்புகிறேன், ஏன்னா எந்த காசே இல்லை, எதிர்பார்த்த இடத்துல எனக்கு கிடைக்கல. ஆனால் எப்படி கட்டி முடித்தோன்னு தெரில. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா. ஆனால் எதிர்பார்த்த 2 லட்ச ரூபா தான் கேட்டாங்க. ஆனால் எனக்கு 4 லட்ச ரூபா வரையும் இருக்குது. அதுவும் இல்லாத நாங்கள் டைல்ஸ் போடுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுவும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு செஞ்சு அழகாக ஒரு நேர்த்தியாக போன வாரத்தில் நான் அதை பிரதர்ஷன் பண்ண முடியும். நான் அதை பிரதர்ஷன் இல்லை, ப்ரேயர் வைக்கணும்னு தான் இது பண்ணேன். ஆனால் எனக்கு புதுசாக நான் வீடு எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுமோ அந்த மாதிரி ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு. அந்த கற்றால் மட்டும்தான் ஆயிடுச்சு. எங்களாலையோ எங்களோட திட்டமோ எங்களோட தீர்மானம் இல்லை, நேர்த்தியாக முடிச்சு கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமமே மகிமை உண்டாகுது.